அனைவருக்கும் வணக்கம். இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2022ல கேட்கப்பட்ட வினா. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கொன்று 7% அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்தின் மக்கள் தொகை என்ன? அதாவது மக்கள் தொகை அதிகரிக்கிறது, ஒரு ஒரு பொருளினுடைய விலை அதிகரிக்கிறது, அப்படி இல்லைன்னா மக்கள் தொகை குறையிறது, ஒரு பொருளின் விலை குறையிறது. இதை நம்ம என்ன சொல்லணும்னா அப்ரிசியேஷன், அப்படி இல்லைன்னா டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கணக்குகள் வந்துச்சுன்னா நம்ம கூட்டு வட்டிக்கான தொகைக்கு ஒரு ஃபார்முலா போட்டோம், ஞாபகம் இருக்கா? பாருங்க, அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு பி இன்டூ 1 + r/100 த ஹோல் பவர் n. இதுல இருந்து அசலை கழிச்சோம்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது காம்பவுண்ட் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. இதேதான் அப்ரிசியேஷனுக்கான ஃபார்முலா. அதுவே மக்கள் தொகை அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பதிலா மக்கள் தொகை குறைகிறதுன்னு கொடுத்தாங்கன்னா அங்க டிப்ரிசியேஷன் டி ஈக்குவல் டு பி இன்டூ 1 - r/100 ஹோல் பவர் n அப்படின்னு போடணும். இது ரொம்ப சுலபமான கணக்கு. இப்ப நமக்கு மக்கள் தொகை அதிகரிக்கிறதுங்கிறது ஒரு கீ பாயிண்ட். அப்போ நம்ம கணக்கை போடலாம். இங்க பாருங்க, அப்ரிசியேஷன் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் எடுத்து எழுதணும். அப்ரிசியேஷன் ஈக்குவல் டு பி இன்டூ 1 + r/100 ஹோல் பவர் n. இப்ப பாருங்க, இப்போ இந்த பாப்புலேஷன் இப்ப இருக்கிற பாப்புலேஷன் நம்ம எடுத்துக்கணும். அதாவது இங்க அசலுக்கு நம்ம எழுதுவோம் இல்லையா, அதை நம்ம இப்ப இருக்கிற விலையோ அல்லது பாப்புலேஷனோ அப்படி எடுத்துக்கணும். இப்போ ஒரு விலை சொல்றாங்கன்னா அதுல என்ன விலை இப்போ அந்த விலை இருக்கோ அந்த விலையை நம்ம வந்து அசலா எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, இப்போ 90,000 இப்ப இருக்கிற பாப்புலேஷன் பெருக்கல் 1 + r எந்த சதவீதத்தில் அதிகரிக்குது? 7% அதிகரிக்குது பை 100. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கேட்கறாங்க? 2 ஆண்டுகள். அப்ப பாருங்க, 90,000 பெருக்கல் இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? 100 × 1 100, 107. அப்ப 107/100 பெருக்கல் 107/100. அழகா பாருங்க, 1 2 3 4 0க்கு 1 2 3 4 0 அடிச்சாச்சு. அப்ப வேலை முடிஞ்சிச்சு. 9 பெருக்கல் 107 பெருக்கல் 107. இதை பெருக்கி எழுதுனா கணக்கு முடிஞ்சு. இப்ப இதை பெருக்குனா என்ன கிடைக்கும்? 9 பெருக்கல் ஓகே 11,449. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா 1,03,041 கிடைக்கும். நீங்க பெருக்கி பாருங்க. அப்போ நம்முடைய விடை இதுல எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்போ இந்த மாதிரியான கணக்குகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.